கரெக்ட். அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 37 இயர்ஸா 200-300 படத்துக்கு மேல பண்ணியிருக்கேன். ஆனா கூட உலகத்துல எங்க போனாலும் எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் இப்பவும் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லும் போது 2 படத்தோட பேரை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார். சார் தென்னாலி பஞ்சதந்திரம் அதை சொல்லித்தான் விஷ் பண்ணுவாங்க. அது எந்த லாங்குவேஜில் போனாலும் அதை எனக்கு கொடுத்த KS ரவிக்குமார் சார் அவர்கள் 8th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது கேரளாவில் ஒரு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கூல் கட் பண்ணி அந்த க்ரௌடில் ஒரு செகண்டாவது நான் அவ்வளோ நேசிக்கிற அந்த ஹீரோ ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி அப்படின்னு பார்க்க முடியுமா பார்த்து ரொம்ப தவித்து போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் அவ்வளோ ஃபேன். அந்த கமல் சார் கூட ஒரே ஸ்டேஜில் உட்கார முடியறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பிளஸ்ட் லைஃப். என்னோட பிளஸ்ட். மேடையில் இருக்கும் ஆல் த அதர் டிக்னிட்ரிஸ் எல்லாருக்கும் வணக்கம். மோகன் சார் எங்குமே போகல, இங்கேயே தான் இருக்காரு. அந்த வெத்தலை பார்க்க மனம் இங்கேயே இருக்கு. அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் முதல்ல கேட்கறதே சார் கொஞ்சம் கொடுங்க அந்த வெத்தலை பார்க்க. நான் கமல் சார்ட்ட கூட சொல்லுவேன், வெத்தலை போட்டு ஒருத்தர் பக்கத்தில் வரும்போது இவ்வளோ ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல்லு, அதில் என்னதான் கலந்துருக்காரு. கமல் சார் கூட சொல்லுவார், அதில் ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கு, அந்த செல்லத்தை பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவார். அப்படி நான் நினைப்பேன், இவ்வளோ சந்தோஷங்கிறது நமக்கு நல்ல பல இதில் இருக்கு. இது கண்ணு நிறைய ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல, தட்ஸ் ஃப்ரம் ஹார்ட். அந்த மாதிரி ரொம்ப ஒரு இந்த ஈவினிங் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. என்னன்னா இந்த மேடையில் வந்து உட்கார முடிகிறது, அதுவும் கிரேசி மோகன் சாரோட அதை பற்றி 2 வார்த்தைகள் பேச முடிகிறது. கமல் சார் இருக்காரு, ஆல் த அதர் மேஜர் பீப்புள் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களே ஜாம்பவாங்க, அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடிகிறது. ஸோ பிளஸ்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கிரேசி மோகன் சார் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம், எனக்கு 2 படங்கள் படங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. தென்னாலி பஞ்சதந்திரம். ஒரு ஷூட்டிங்காக நான் ஜம்மு காஷ்மீர் போய் ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி. திஸ் இஸ் ஃப்ரம் மை ஹார்ட். இதில் எந்த இதுவும் எதுவும் சேர்க்கல, நடந்த கதை. காஷ்மீரில் இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் நடந்த அந்த மாதிரி ஒரு ஏரியா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. முதல்ல வந்து ஷூட்டிங் குரூப் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போது நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை. அப்போது இன்னொரு வேன் போனதில் நான் ஏறி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன். கன் ராஜேந்தர்னு ஒருத்தர் இருப்பார், கமல் சாருக்கு எல்லாம் தெரியும். சினிமாவில் வந்து கன் எல்லாம் சப்ளை பண்ணுறாரு. இப்போ ராஜேந்திரன் வந்து நிறைய டம்மி கன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த வேனில் நான் ஏறி போய் இன்னொரு லொக்கேஷனில் உட்காந்துருந்தேன். அப்போ அவர் அந்த கன்னெல்லாம் அங்கே செட் பண்ணிருந்த போது திடீர்னு கொஞ்சம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் வந்தாங்க. யார், ஹூ ஆர் யூ, வை யூ ஆர் சிட்டிங் ஹியர், ஷூட்டிங் ஆக்டர் சொல்லவே முடியாது. அவங்க கன் அந்த இடத்துல போகவே கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல, அதுவும் கன் ராஜேந்தர் இவ்வளவு கன்னை வந்து டம்மி கன்னை கீழே போட்டு உட்காந்துருக்காரு சஃபாரி சூட்டோட. தமிழ் ஒருத்தர் இருந்தார் அதுக்குள்ள, அந்த மிலிட்ரி இதில். அவர் ஓடி வந்தார். சார் என்ன நான் ஷூட்டிங் அது ஒன்றும் சொல்லுங்களே சொன்னேன். அவர் தமிழில் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, அவர் ஒரு ஆக்டர், அதனால ஒன்றும் பண்ணாதீங்க வாங்க சொல்லி என்ன ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் உட்கார வச்சார். ஒரு 10 நிமிஷம் அவர் கூட பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து அந்த பார்டரில் ஒரு மலையோட உச்சி மேலே, அவருக்கு அங்கே தான் டியூட்டி. அங்கே வந்து சிலப்போ அந்த டியூட்டி வந்து 15 மணி நேரம் இருக்கும், 20 மணி நேரம் இருக்கும், ஒரே இடத்துல நிற்கணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த டியூட்டி சேஞ்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 கிலோஸ் இருக்கு அவருக்கு மேலே. அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டென்கன், மேலே இருக்கிற அந்த ஹெல்மெட், ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஃபுல் இரும்பில் பண்ண தட் இஸ் அந்த புல்லட் ப்ரூஃப் எல்லாமே மேலே டோட்டல். அதை வச்சுட்டு அந்த குளிரில் அவர் 15 மணி நேரம் 20 மணி நேரம் இருந்த பிறகு நான் போய் கேம்பில் போயிட்டு சிரிச்சிட்டு தூங்குறது எதுன்னு காட்டுறேன்னு சொல்லி அவர் மொபைல் எனக்கு காட்டி கொடுத்தாரு. சார் பஞ்சதந்திரம் நிஜமா ஃப்ரம் மை ஹார்ட் ஐ அம் டெல்லிங். இந்த படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் சார் நான் டெய்லி தூங்குவேன்.
அது சொன்ன போது நினச்சி பாருங்க, நம்மளுக்காக நிற்கிற காஷ்மீர் பார்டரில் இருக்கிற அவர் நைட்டில் ஒரு நாளைக்கு இருக்கிற என்னோட 15 மணி நேர டென்ஷனை நான் அதில் தான் ஃபுல்லாக ரிலீவ் பண்ணி போய் படுத்துன்னு தூங்க. தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டாரு. ஸோ இப்போது கிரேசி மோகன் சார்கிட்ட மேலே அதுதான் சொல்கிறேன், எனக்கு சார் தேங்க்யூ அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு. இப்போ வரும்போது நான் ரவிக்குமார் சார் நானும் அதுதான் சொல்லிட்டு இருந்தோம், பின்னாடி பேப்பரை கூட ஒரு சீனுக்கு ஒன்றும் கிடையாது சார், ஸ்கிரிப்டே இருக்காது. கமல் சார் வந்து வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு, ஒரு வேனில் நாங்கள்லாம் ஏறி உட்காந்தாச்சு. என்ன சீனுங்கிறது பிளாங்க், ஒன்றுமே இல்லை. போகிற வழியில் என்ன சொல்லுங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுங்க 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 சொல்லி அந்த முன்னாடி பின்னாடி சீன் சொல்லி 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 நாகேஷ் சார் முன்னாடி உட்காந்து, நான் எனக்கு டைலாக் எல்லாம் கிடையாதா, நீங்கள் வந்து சரி சரி அந்த போலீஸ் வந்து முதல்ல பெருசு ஊது, என்ன குடிச்சிருக்கியா, இந்த வயசுல குடிக்கலன்னா அப்புறம் எந்த வயசுலயா குடிக்கிறது, சரி அந்த டைலாக். அப்படி அது இம்ப்ரவைஸ் கடைசியில் ரவிக்குமார் சொன்னார், போதும் சார் இல்லைன்னா இந்த சீனை வச்சே படம் ஃபுல்லாக போயிடும் அந்த மாதிரி. அப்படி அந்த மாதிரி ஸோ பிளஸ்டு தான். அப்புறம் கமல் சாரை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் 8th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் முதல்ல நான் ஸ்ரீசங்கரா காலேஜ் காலடி, நான் காலேஜ் ஃபஸ்ட்டு போகிறது 1980-81. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இன்டர் காலேஜ் காம்படிஷனில் மிமிக்ரி ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு காட்டுறது கமல் சார் தான். ஃபஸ்ட்டாக நான் மிமிக்ரிங்கிறது பண்ணுறது கமல் சார் வாய்ஸில். அன்றைக்கி நான் பண்ணினது அவர் பண்ண ஒரு மலையாளம் ஃபிலிம் மதனோல்சோ. அந்த டைமிலேயே சூப்பர் டூப்பர் ஹிட், ஆல் த லாங்குவேஜஸ். நான் சொல்கிறேன் அந்த டைமில் கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், மலையாளம் ஆல் சூப்பர் ஸ்டார் இருந்தால் கமல் சார் தான், எல்லாம் ஆல் த லாங்குவேஜஸ். அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு நான் போகும்போது ஆல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நான் அடுத்து இமிட்டேட் போகிறது கமலஹாசன் சொல்லும் போது ஒரு கிளாப்ஸ், அதே ஒரு 15 நிமிஷம் இருக்கு, அதுலேயே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸோட பாதி கிடச்சிடும். சார் கேன் ஐ வித் யுவர் பெர்மிஷன்? എൽസ, നിന്നെ മണവാട്ടിയുടെ വേഷത്തിൽ കാണുമ്പോൾ ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എൻ്റെ കണ്ണിൽ വന്ന് നിൽക്കുന്ന പോലെ ഒരു തോന്നൽ. നിന്നെ വിട്ടുപിരിഞ്ഞൊരു ജീവിതം, നിന്നെ കൂടാതൊരു ജീവിതം, അത് സോറി, താങ്ക് യു. இதை சொல்லித்தான் நான் மிமிக்ரி ஆரம்பிச்சது லைஃப்பில். ஸோ இன்னைக்கு அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் கூட ஒரு ஸ்டேஜில் பக்கத்தில் உட்கார முடிகிறது திருப்பி எனக்கு அதே தான் மனசில் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாலாஜி சார், இந்த மாதிரி ஒரு நைஸ் ஈவினிங்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு. ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜெய் ஹிந்த்.